நீ நுட்பமா விளங்க. நான் இங்க கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தால் திராவிடர், பீகார்ல இருந்து ஒருவர் வந்தால் இந்து இந்தியன், குஜராத்ல இருந்து ஒருவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இந்து இந்தியன், மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தா இந்து இந்தியன். இது எல்லாம் இப்படி. ஆனால் இந்த தாய் நிலத்திலிருந்து ஒரு தமிழன் கேரளா போனா தமிழன், ஆந்திரா போனா தமிழன், கர்நாடகா போனா தமிழன், பீகார் போனா தமிழன், ஆப்பிரிக்கா போனா தமிழன், அரேபியா போனா தமிழன், ஆஸ்திரேலியா போனா தமிழன், எங்க போனாலும் தமிழன். எப்படி இது? எப்படி? இததான் எங்க புரட்சி பாவலன் சொன்னான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழரே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. மொழி என்பது தமிழர்களுக்கு வெறும் தொடர்பு கருவி இல்ல, உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அம்பத்தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடுறார். என் உயிருக்கு நிகர் என்று பாடு. நாங்கள் தமிழர் என்று பேசுவது, மூசா அந்தர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் மொழியை பற்றி பேசும்போது நீங்கள் ஆட்டம் காணுகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை, உங்கள் அதிகாரத்தை என் தாய் நிலத்தில் நிறுவியிருக்கிறீர்கள் என்று பொருள்கிறான். சீன பேரறிஞன் தன்யாட்சன் சொல்றான், என் தாய்மொழியை நீ என்னை விட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்னை அடக்கி அடிமைப்படுத்தி ஆளணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துருச்சுங்க. நமக்கு ஒரு நோய், தமிழர்களுக்கு திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கு, சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. தாய் நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் நிக்கிறோம். நம் தாய் நிலத்தை திட்டமிட்டு 1.5 கோடி வட இந்திய குடியேறியிருக்கான். திட்டமிட்டு 70 லட்சம் பேர் ஓட்டுரிமை பெற்றுதான், வாக்குரிமை. அவன் அரசியலை தீர்மானிச்சுவான். நீ அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவ. 50 ஆண்டுகளா உன் நிலத்தை நீ ஆளல. ஆண்டவன் தமிழனா